டே 22 ஆஃப் நான் காப்பி ஃபார்ம் வைக்க போகிறேன். நம்ம வழக்கம் போல் காலையில் எப்படி எல்லாம் ஃபிஷ்ஷு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்தா மீன் குட்டி போட்டுருந்துச்சு. நானே செம்ம ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம கிளாஸ் பில்லி தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தோம். அதுவே எனக்கு குட்டி போடல. ஆனால் ஃபுல்டர் குட்டி போட்டுருச்சு. இது மாதிரி பண்ணுற செகண்ட் டைம் இது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளாஸ் பில்லையும் தூக்கி அவரை மேல்குள்ளேயே விட்டேன். திருப்பியும் இந்த பேரண்ட்ஸ் இருந்துச்சு. அதை குட்டி ஒன்று சாப்பிட விடான்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி அதோட எம்டி டேங்க்லேயே போட்டேன். இப்போ எல்லா குட்டியும் தனியாக தான் இருக்குது. நம்ம செப்பரேட் பண்ணி விட்டோம் நம்ம ரெண்டுத்தையும். நம்மக்கிட்ட இருக்க ஃபுல் டேட்டே இப்படி தான். எப்போ குட்டி போடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஆனால் டக்கு டக்குன்னு போட்டுருது. பரவாயில்ல, எப்படியும் நம்மளுக்கு குட்டி கிடச்சிருச்சு. சரி நம்ம இப்போ செப்பரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு மக்கை எடுத்து ஓல்டு வாட்டர் பிடிச்சி வச்சுட்டேன். அதுலேயே அப்படியே ஒரு நெட் எடுத்து பொறுமையாக பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ குட்டி காணும் ஆகாதுன்னு நம்மகிட்ட இருக்க எல்லா குட்டியும் பிடிச்சாச்சு. பிடிச்சி இந்த மக்கில் போட்டேன். இதில் ஒரு 25+ இருக்கும். நான் கரெக்டாக இல்லை, சும்மா பார்த்து தான் சொல்கிறேன். சரி இதுக்கு ஒரு டப் செட் பண்ணி நானும் கீழே போயிட்டேன். கீழே போயிட்டு மொயினாட்டை பார்த்தேன். அதை எல்லா மொயினா கிராஸ் ஆகிடுச்சு. சரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் சின்ன ட்ரெயினால் பால்கனியில் வச்சு கழுவ ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பலாம் கழுவல, லைட்டாக தண்ணி ஊற்றி எல்லா பக்கமும் லைட்டாக தொடச்சி விட்டேன். இப்போ நம்ம ட்ரேயும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி கீழே வச்சுருந்த கிளாஸ் பிளே ட்ரே மேலே வச்சு பார்த்தேன். கரெக்டாக ஃபிட் ஆச்சு. சரி ஓகே இங்கே கரெக்டாக தான்னு சொல்லிட்டு தண்ணியும் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் பாதாம் லீஃப் இருந்துச்சு, அதையும் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் ஃபாக்ஸ் டெயிலும் ஒரு டப்லேருந்து எடுத்து கொஞ்சோண்டு போட்டேன். அப்படியே ஃப்ளோட்டிங் பிளான்ஸும் ஆட் பண்ணி விட்டேன். அப்படியே கீழே எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மேலேயும் குட்டியாக செட் பண்ணிட்டேன். சரி இப்போ குட்டியை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் நான் 10 மினிட்ஸ் ஆல்ரெடி டெம்பரேச்சர் செட் ஆக வச்சுட்டேன். அதனால் இப்போ ரிலீஸ் பண்ணிடுறேன். அப்புறம் விட்டோன்னே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஓடிடுச்சு. நல்லாவே ஸ்விம் பண்ணிருந்துச்சு எல்லா இடத்துலையும். அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து செம்மையாக ஸ்கூலிங் பண்ணிருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் இதான் நம்மளோட டப் செட்டப். இன்றைக்கான வீடியோ அவள் தான். டே 23 சந்திக்கலாம். தேங்க்யூ.